வணக்கம் ட்ரூகோடன் நேயர்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்குறது செட் தோசை வடகரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது ஒரு படி அரிசி, தயிர் 100 ml, அது கூட 2 டம்ளர் தண்ணியை கலந்து 150 கிராம் அவளை அந்த கலந்து வச்ச தயிரில் நாம் போட்டு ஊற வச்சிடணும். உளுந்து அதே மாதிரி ஒரு 150 கிராம் எடுத்துக்கலாம். வெந்தயம் 2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் ஊற வச்சு நம்ம மாவாக ஆட்டி எடுத்துக்க போகிறோம். இதில் தான் தோசை ஊற்றணும். சரிங்களா? அடுத்து வடகரி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாம். கடலை பருப்பு 300 கிராம், வரமிளகா 6 மிளகாய் போட்டிருக்கிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் குறைச்சி வேணால் போட்டுக்கலாம். தேங்காய் 6 மூடி எடுத்துக்கங்க. மல்லி இலை கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கங்க. புதினா இலை கைப்பிடி அளவு எடுத்துக்கங்க. பூண்டு 2 கட்டி எடுத்துக்கங்க. இஞ்சி 2.5 இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கங்க. கசகசா 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காயில் 6, சோம்பு 2 டீஸ்பூன், பொட்டுக்கடலை 1 கைப்பிடி அளவு, கிராம்பு 6 பீஸ் எடுத்துக்கோங்க, பட்டை 4 துண்டு எடுத்துக்கோங்க, வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணால் 1 குறைச்சி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 போட்டுக்கோங்க. போட்டிருக்கிற எல்லா பொருளும் ட்ரையாக வறுக்கிறோம். ஆயில் எதுவும் இல்லாமல் தண்ணி விடாமல் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். உணர வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாமே ஒன்றா அரைச்சும் எடுத்துக்கலாம். சரிங்களா? எண்ணெய் விடாமல் வெறுமனே வறுத்து எடுத்ததை பேன் காற்றுல ஆற வச்சு தனியாக அரைச்சி எடுத்து அது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போதைக்கு 300 கிராம் பருப்பும் மிளகாயும் ஊற வச்சுக்கிறத அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு உப்பு சேர்த்து அது கூட பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் போட்டு அதை பிணைஞ்சு எடுத்து வடை போடுற மாதிரி போட வேண்டியதுதான். அதை போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம மசாலா அதை தாளிக்க போகிறோம். அதையும் பார்த்துடலாம் ஒன் பை ஒன். வடையினதும் தட்டி போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு விட்ருங்க. அதே போல் ரொம்ப முருகலாக விட்டுறக்கூடாது, கொஞ்சம் பதமாக எடுத்துக்கணும். வடை சுட்டு எடுத்துகிட்டு அதை ஓரம் கட்டிட்டு அடுத்தது குழம்பு தாளிச்சிட்டு அதில் போட வேண்டியது இருக்கும். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 2 நறுக்கி எடுத்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூனு, வரமிளகாய் 2, பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 3. 4 ஸ்பூன் ஆயில் விட்டு அந்த பட்டை 2, ஏலக்காய் 3, வரமிளகாய் 2, சோம்பு 1 ஸ்பூனையும் போட்டு தாளிச்சிடலாம். கொஞ்சம் சிவந்ததும் பெரிய வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்கி அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா அதை இதில் கலந்து நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு சுவைக்கேற்ப எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையாக வேணும்னா 6 டம்ளர் விட்டுருங்க, இல்லைன்னா இன்னொரு டம்ளர் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த நல்லா கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே சுட்டு எடுத்து வச்ச வடைகளை சேர்த்து கலக்கி விட்டு மல்லி இலை லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டு குழம்பை இறக்கிட்டு அப்படின்னா நம்ம கமன்னு அந்த வடகரி ரெடி. தோசையை ஊற்றி அது கூட நம்ம சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்த்தா சுவை சும்மா அள்ளும். வாங்க, நீங்களும் சுவைக்கலாம். Taking control of your life, go out and battle. And you think you have a dream, then act on it. Get after it, get out your head and fucking capture it. You got one life to master it. Don't give up on your future. We all start losers. We're all late bloomers, gotta struggle through the sewer. What you say? Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build